நியூட்ரல் போகுது சிலிண்டர் போடும்போது. ஸோ ஃபைனல் பில் எவ்வளோ ஆச்சு. ஸோ எல்லோரும் ஈகராக அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிறேன்னு தெரியும். எவ்வளோ ஆச்சு சர்வீஸ்க்கு. ரெடி ಆಯ್ತದೆ. ಎಷ್ಟು ಆಗ್ತಿದಣ್ಣ? 650. ஸோ ஃபைனலி செகண்ட் சர்வீஸ் தான் விட போகிறோம் நம்ம ஷேடோவை. இப்போ வரைக்கும் 7500 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ ஆகுதுன்னு தெரில. இன்னும் ஃபஸ்ட் சர்வீஸ்க்கு 2500 ஆச்சு. பார்க்கலாம். மேபி பிரேக் பார்ட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். ஸோ இங்கே தான் விஜயநகர் சந்திரா லேஅவுட்டில் தான் நம்ம வண்டி வாங்கிட்டு. ஸோ இன்றைக்கி கரெக்டாக 4 மாதம் ஆகுதுங்க. 4 மாதம் ஆகுது வண்டியை வாங்கி. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ஐ ஹோப் யூ guys all enjoying the வீடியோ. சரி, ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதான் ஒரே ஒரு இஷ்யூ தான். ஃபஸ்ட் சர்வீஸ்லையும் சொன்னேன், தேர்ட் கியர்லேருந்து டைரெக்டாக நியூட்ரல் போகுது சிலிண்டர் போடும்போது. ஸோ அது மறுபடியும் சொல்லணும். அது விட்டால் வேறு எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு ஒரு ஏதாச்சும் ரைடு போகலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். எப்போ சர்வீஸ் ஆகி ஒரு லாங் போன மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம ஷோரூம் வந்துடுச்சுங்க, ரைட் சைடில் தான். காய்ஸ், இதுதான் நம்மளோட ஷோரூம். நம்ம ஷேடோ வாங்கின ஷோரூம் இதுதாங்க, சந்திரா லேஅவுட் KTM ஷோரூம். ಬ್ರೋ ಒಂದೇ ಒಂದು ಇಶ್ಯೂ ಏನಂದರೆ, ಥರ್ಡ್ ಗೇರಿಂದ ನಾವು ಸೆಕೆಂಡ್ ಗೇರ್ ಹಾಕೋಬೇಕು, ನ್ಯೂಟ್ರಲ್ ಹೋಗ್ತಿದೆ ಬ್ರೋ. ಆಮೇಲೆ ಡೇಟ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿಕೊಡಿದ್ರು ಆಗಿ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಡೇಟ್ ಚೇಂಜ್ ಮಾಡಿದ್ದಕ್ಕೇ ಇಲ್ಲಿ ಸರ್ವಿಸ್ ಇಶ್ಯೂ ತೋರಿಸ್ಬಿಡ್ತು, ಸರ್ವಿಸ್ ಇಂಡಿಕೇಶನ್ ತೋರಿಸ್ತಾ ಇತ್ತು. 2000 years later. ஸோ பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, வண்டி ரெடியாச்சுன்னு. ஸோ 5 மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டோம், இன்னும் 2 நிமிஷம் இருக்குது, அவ்வளோதான். பார்க்கலாம் உள்ளே போய் நம்மளோட ஷேடோ எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம ஷோரூமுக்கு என்ட்ரி ஆகட்டும், பார்க்கலாம் எவ்வளோ ஆச்சு சர்வீஸ்க்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு போய் நம்ம வண்டியை பார்க்கலாம். ரெடி ஆகிட்டுது. ஸோ மேலே போய்
எவ்வளோ இருக்குன்னு பில்லு பார்க்கலாம். ஸோ பேமெண்ட் ஆச்சுங்க, சொல்கிறேன் எவ்வளோ ஆச்சுன்னு. ஃபஸ்ட்டு வண்டியை எடுத்துடலாம் வெளியே. ಬ್ರೋ ಮಾಡಿದ್ರಾ ಅದು? ಆಯ್ತು ಬ್ರೋ, ಹೆಂಗೆ ಮಾಡಿದ್ದು ಬ್ರೋ? ನಾನು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಮಾಡಿದೆ, ಸರ್ವಿಸ್ ಡೇಟ್ ನೀವು ಒಂದ್ಸರಿ ನೋಡಿ ನೋಡೋಣ ಈಗ. ಎಲ್ಲಿ ಹೇಳಿ ಬ್ರೋ? ನೀವು ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಈಗ? ಅಲ್ಲ, ಒಂದು ಸೆಕೆಂಡ್ ಇದೆ, ಇದಲ್ಲ ಬ್ರೋ. ಇವಾಗ ಬಂದಿದೆ ಬ್ರೋ. ನಾನು ಇಲ್ಲೇ ಅದು ಸೆಟ್ಟಿಂಗ್ಸ್ ಅಂತಿತ್ತು, ಅವತ್ತು ಅವಾಗ ಅಲ್ಲೇ ಮಾಡಿದೆ. ಅದು 5ರಲ್ಲಿ ಇತ್ತು, ಹಾಂ. ನಾನೀಗ 4ಕ್ಕೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಓಕೆ, ಅದು ನಾನು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಏನಾಗೋಯ್ತು ಅಂದರೆ ಅದು ಸರ್ವಿಸ್ ಇಂಡಿಕೇಶನ್ ಬಂದ್ಬಿಡ್ತು ಬೇಗನೆ. ಇಲ್ಲ, ಕರೆಕ್ಟ್ ಇದೆ ಬಿಡಿ ಈಗ. ಇವಾಗ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದೆಯಾ? ಓಕೆ, ಈಗ ಸೆಟ್ ಮಾಡಿ ಕೊಟ್ಟನಲ್ಲ, 5ರಲ್ಲಿ ಇತ್ತು. ಹಾಂ 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 ಹಾಂ, ಈಗ 4ಕ್ಕೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಸರಿ ಸರಿ, ಓಕೆ ಅಲ್ವಾ? ಅಷ್ಟೇ ಅಲ್ವಾ? ಹಾಂ ಅಷ್ಟೇ ಅಲ್ವಾ ನಿಮ್ಗೆ ಹೇಳೋದು? ಅದೇ ಇದೆ ಬ್ರೋ, ಡೇಟ್ ಚೇಂಜ್ ಆಗಬೇಕಾಯ್ತು ಅಷ್ಟೇ ಬ್ರೋ. ಇವಾಗ ಪರವಾಗಿಲ್ವಾ ಆ ಗೇರ್? ನಂದು ಅದೇ ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ಗೂ ಹೇಳಿದ್ದೆ ಬ್ರೋ, ಅದನ್ನೇ. ಇಲ್ಲ, ಶಿಫ್ಟಿಂಗ್ ಈಗ ರೆಡಿ ಆಗಿದೆ. ಹಾಂ, ಓಟ್ ನೋಡಿ, ಏನೋ ಇಶ್ಯೂ ಇತ್ತು ಅಂದರೆ ನಂಗೆ ಕಾಲ್ ಮಾಡಿ. ಓಕೆ, ಆ ನಂಬರ್ ಮಾಡಿದ್ನಲ್ಲ ಬೆಳಿಗ್ಗೆ, ಹಾಂ. ಅದಕ್ಕೆ ಮಾಡಿ ಆಯ್ತಾ? ಓಕೆ, ಏನೇ ನಾನು ಕಾಲ್ ಮಾಡಿ ಮಾಡ್ತೀನಿ. ಶೋರ್ ಬ್ರೋ. ರೇಟ್ ಸ್ವಲ್ಪ ಕಮ್ಮಿ ಇರುತ್ತಿಲ್ಲ. ಹಾಂ ಹಾಂ ಹಾಂ, ಓಕೆ, ಹಿಂದೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಹೊಸದು ಸರಿ ಸರಿ ಬ್ರೋ, ಒಂದು 10 to 15 ಕಿಲೋಮೀಟರ್ ಬೇಕಾಗುತ್ತೆ. ಸರಿ ಬ್ರೋ, ಓಕೆ. ஸோ இஷ்யூ எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். ಇದು ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ, ಪಾಲಿಶ್ ಹಾಕ್ತೀನಲ್ಲ. ಹಾಂ ಬ್ರೋ, ಇದು ಬ್ರೇಕ್ ಕೊಟ್ಟ ತಕ್ಷಣ ಇದು ಸೌಂಡ್ ಬರುತ್ತೆ ಫ್ರಂಟು. ಹಾಂ 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 ಹಾಂ, ಪಾಲಿಶ್ ಹಾಕಿರ್ತಾನಲ್ಲ, ಓಕೆ, ಸರಿಯಾಗುತ್ತೆ ಅದು. ಸರಿ ಬ್ರೋ, ಓಕೆ. ಫ್ಯೂಯಲ್ ಕಮ್ಮಿ ಇದೆ ಹಾಕ್ಸ್ಬಿಟ್ಟು. ಹಾಂ ಬ್ರೋ, தேங்க் யூ ப்ரோ. ஐயோ, இங்கே கிட்டேயே இங்கே கிட்டே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு போட்டுடலாம், ஏன்னா பெட்ரோலே இல்லை கொஞ்சம் கூட வண்டியில். பாலிஷ் வேறு போட்டிருக்காங்கல்ல, அது ரேட் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்குது. ஃபஸ்ட்டு அந்த தேர்ட் கியருக்கு போட்டு ஏதோ ஓகே ஆகலப்பா, வேறு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ கரெக்டாகுது. ஏன்னா தேர்ட்லேருந்து டைரெக்டாக செகண்ட் போகுதுங்க அது. சாரி, நியூட்ரலுக்கு இப்போ ஆனால் கரெக்டாக போகுது செகண்ட்க்கு. ஆனால் 650 ಹಾಕಿ, 650. ಸ್ಪೀಡಲ್ಲ ನಾರ್ಮಲ್ಲು ಚೆನ್ನಾಗಿದೆ ಹಣ ಆಗಿಲ್ಲ ಅದು. 210 ಎಷ್ಟು ಆಗ್ತಿದೆ ಅಣ್ಣ? 650. ಸಾರಿ, 650 ಹೇಳಿದ್ದು ನಾನು. ಸಾರಿ ಸರ್. ಗಾಡಿ ಬರೋಲ್ಲ ಸರ್ ಮಾಡೋದು 32, 33 ಏನೋಪ್ಪ. ಸಿಟಿಗೆ ಹೈವೇಗೆ ಹೋದರೆ ಒಂದು 36ವರೆಗೂ ಬರುತ್ತೆ. ಅದೇ ಓಡಿಸೋದ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡ್ ಸರ್. ಅಷ್ಟೇ ಸರ್ ಬರೋದು. ಹಾಂ, ಓಕೆ ಸರ್, ಓಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆ ಸರ್. பாவங்க அவர் 650 சொன்னேன், அவர் 210 போட்டார் ஃபஸ்ட்டு. பாவம், அவங்களும் காதாலேருந்து பண்ணியிருப்பாங்க, ஏதோ டென்ஷனில் வந்துடும். ஸோ மைலேஜ் டெஸ்ட் வீடியோ கூட போட்டிருக்கோம் காய்ஸ். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறமா வீடியோ இந்த வீடியோவில் மேலே லிங்க்கில் இருக்கவங்க. ஸோ வாங்க, இங்கே இடம் நல்லாயிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் சர்வீஸ் முடிஞ்சாச்சு நம்ம ஷேடோ. ஸோ இப்போது ப்ரைஸிங் எவ்வளோ ஆச்சு. ஸோ எல்லோரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு தெரியும். ஸோ வாங்க பார்க்கலாம். எஸ், பார்த்தீங்கன்னா என்னென்ன சேஞ்ச் பண்ணிடுறாங்கன்னா, மெயின் என்னென்ன சேஞ்ச் பண்ணிடுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு
இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு 1182. அப்புறமா ஆயில் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு 1600 ருபீஸ் ஆயிருக்கு. அப்புறமா ஓரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அது சொன்னமே அது கியர் ஷிஃப்டிங் ஆகலன்னு, ஸோ அதனால அந்த ஓரிங் அது ஒரு 5 ருபீஸ் போட்டிருக்காங்க. அப்புறமா ஸ்ப்ரே செயின் லூப், அப்புறமா வந்து கிட் ஸ்ப்ரே செயின் லூப் 168 ருபீஸ் ஆயிருக்கா. அப்புறமா ரேர் பிரேக் பேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, 209 ருபீஸ் ஆச்சு. அப்புறமா பார்த்தா இங்கே லேபர் வந்து 200 போட்டிருக்காங்க, கன்சியூமபிள்னு 137. தோ ஃபைனல் பில் வந்து நம்மளுக்கு 2384 ருபீஸ் ஆச்சுங்க. ஸோ செகண்ட் சர்வீஸோட காஸ்ட் வந்து 2384 ருபீஸ். என்ன சொல்கிறீங்க, பரவாயில்லன்னு சொல்கிறீங்களா, பரவாயில்லையா, இது ஜாஸ்தியாச்சா? ஸோ நீங்கள் அது கமெண்ட்டில் சொல்லணும், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர் ஷோரூமில் எவ்வளோ ஆகும், சேம் வருமா இல்லை டிஃப்ரெண்ட் ஆகுமான்னு. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் தி வீடியோ. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ரிவ்யூ கிடைக்கும், ஸோ ஃபைனல் அமௌண்ட் தெரியும், பில் அமௌண்ட்டு, செகண்ட் சர்வீஸோட பில் அமௌண்ட்டு. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வந்துனே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கள் வீடியோவை. ஸோ until then, see you, bye bye, see you in the next video.